Never break, always fight, never quit, do it right, play the game, win it life, have no shame, there's no time, feel the pain, live the grind, I could change, in my mind, pick a lane, commit and climb, the only way to win it life, I never miss, that's fact, taking big swings, put your hand to the bat, put me in the ring, you'll go out in a bag, cause I sing what I mean. Hello friends, welcome to KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கோல்டாக இருக்குது, உடம்பு சரியில்லை, உடம்பு சரியாகி முடித்த பிறகு என்ன ஹேர் மாஸ்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது, நான் என்ன ஹேர் மாஸ்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக ஒரு ஸ்டார்டராக வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க்கை ரொம்ப ஈஸியான ஹேர் மாஸ்க்கு, சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களும் வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி என்ன ஹேர் மாஸ்க் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு வீடியோவில் அப்டேட் கொடுத்துருந்தேன். நான் ஹேர் மாஸ்க்கே போடலை. ஸோ ஹேர் மாஸ்க் வந்து போடாமல் இருந்தாலும் தப்பு இல்லை, இந்த மாதிரி உடம்பு சரியாதப்ப அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ நம்மளும் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு 15 நாள் பக்கமாக வந்து தலைக்கு குளிக்காமே இருந்துட்டேன். ஒரு 2 வீக்ஸாக வந்து நான் தலைக்கே குளிக்கவே இல்லை. ஸோ எந்த ஹேர் மாஸ்க், ஹேர் பேக்லாம் போடவே இல்லை, வெறும் ஆயில் மட்டும் தான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். ரொம்ப நாளாகவே ஹேர் மாஸ்க்கே போடவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் போடுற ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா சளி பிடிக்காமல் நமக்கு வந்து எஃபெக்டிவாகவும் இருக்கணும், ஷைனிங்காகவும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு நான் சூஸ் பண்ண ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா எக் வச்சு தான். ஸோ எக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ வந்து நான் எந்த ஹேர் மாஸ்க்குமே வந்து நான் போட்டதே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த எக்கை வச்சு ஹேர் மாஸ்க் போட்டு பாருங்களேன். நீங்களே வந்து ஆசம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹேர் பேக் இருக்கும். எக்கை வச்சு ஹேர் மாஸ்க் போடுறப்ப உங்களோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும், ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு முடி ஷைனிங்காகவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை போடுறப்ப உங்களுக்கு வந்து முடியோட ஷைனிங்கும் கிடைக்கும், ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும். ஹேர் டென்சிட்டி வேணுங்கிறவங்க எக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ஹேர் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி எக்கை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ யூஸ் பண்ண பிறகு என்னோட ஹேரோட ரிசல்ட்டையும் வந்து நீங்கள் பாருங்கள். இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம 2 எக் எடுத்திருக்கோம். எக்கோட ஒயிட் அண்ட் யோக் ரெண்டுமே தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, அதே மாதிரி விட்டமின் ஏ, விட்டமின் டி, ஃபோலேட் அப்படின்னு அதிகமான சத்துக்கள் இருக்குது. இதை இன்டேக்காக எடுத்துக்கிறப்பையும் சரி, அவுட் சைடாக நம்ம ஹேர் மாஸ்க்காக தடவரப்பையும் நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஹேர் டென்சிட்டி வேணுங்கிறவங்க, ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறவங்க, ஹேர் ஷைனிங்காக இருக்கணுங்கிறவங்க வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்கை பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பயுமே மிக்சியில் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கவிச்ச ஸ்மெல்லாம் வந்து நல்லாவே போயிடும். ஸோ கையில் பீட் பண்ணுறதை விட மிக்சியில் பீட் பண்ணுறது தான் வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும். இதை வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதோட நான் என்ன பொருள் ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பயுமே ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஒரு 2 பொருள் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணால் தான் அதனால் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நான் ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஆயில் கேப்சியூல் தான். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறப்ப நம்மளோட ரூட்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும், ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணி நான் நல்லா ஸ்பூன்லேயே பீட் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு தலையில் அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்னோடய தலையில் வந்து ஆயில் இருந்ததுனால நான் ஆயில் எதுவும் வைக்கல, நான் அப்படியே தான் வந்து இதை அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணி விட்டு நல்லா ஒரு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்திங்கன்னா அது வந்து அப்சர்வ் ஆக வந்து ஈஸியாகவே இருக்கும். இந்த வீடியோலேயே நான் வந்து என்னோடய ஓல்டு பிக்சரை வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். அதையும் வந்து வெயிட் பண்ணி இருந்து பாருங்கள். இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட்டுனா, நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் மாஸ்க் போடணுமா, அப்ளை பண்ணாமல் போடணுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா என்னோடய தலையில் ஆயில் இருந்துட்டு தான் இருக்கும். தலை குளிக்கிற அன்னைக்கு மட்டும்தான் வந்து ஆயில் வைக்க மாட்டேன். ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஆயில் வச்சுக்குவேன். ஸோ ஆயில் இருக்கிறனால நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஒரு ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்கோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி என்னோடய ஓல்டு அண்ட் நியூ ஃபோட்டோவையும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரே ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த ஃபோட்டோவோட டிஃப்ரென்ஸை வந்து நீங்களே பாருங்கள். இது வந்து 2022 டிசம்பரில் எடுத்த ஃபோட்டோ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2021 ஜான்வரியில் எடுத்த ஃபோட்டோவுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு முடி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் பண்ண கண்டிப்பாக முடி வளரும் அப்படிங்கிறது தான். ஸோ முடி வளர்றது மட்டும் இல்லாமல் முடியோட அடர்த்தியும் வந்து அதிகரிக்கும்.
கண்டிப்பாக இந்த 2 வீடியோ அண்ட் ஃபோட்டோவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எஸ்ன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ எனக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காட்டினதில் வந்து நீங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே அமெரிக்காவில் வாட்டர் வந்து நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வாட்டர் நல்லா இல்லாதப்போ வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க்கை போட தான் நம்மளோட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையே நான் இங்கே வந்து கண்டுபிடிச்சேன். இந்தியாவில் இருந்தோன்னா ஃப்ரெஷ் லீவ்ஸ்லாம் அடிக்கடி கிடைக்கும், நம்ம வந்து ஹேர் மாஸ்க் போட ஈஸியாக இருக்கும். பட் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை திறந்தால் எப்பயுமே எக் இருக்கும். ஸோ எக் ஹேர் மாஸ்க் வந்து ஈஸியாக போட்டுடலாம். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க, முடியோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா என்னன்ட்டு. ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு பார்த்துருப்பீங்க. 2 இன்க்ரீடியன்ட் தான், எக் அண்டு விட்டமின் இ ஆயில். ஸோ விட்டமின் இ ஆயில் கிடைக்கலனா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஸோ வேறு ஏதாவது எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கோல்டு இருக்கிறனால நான் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கல. கேஸ்டர் ஆயில் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹேர் டென்சிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் தாராளமாக போடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த முட்டையை வந்து முழுசாக மஞ்சள் கருவோடு போடுறப்ப நமக்கு வந்து ஃபுல் ப்ரோட்டீன் கிடைக்கும். இது வந்து கவிச்ச வாடை வருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா சுத்தமாக இப்போ வரைக்கும் என்னோடய ஹேர் வந்து கவிச்ச வாடையெல்லாம் வந்து வரவே இல்லை. முட்டையை நல்லா அடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த எக்கோட ஸ்மெல்லே வராது. ஸோ நீங்கள் மிக்சியில் பீட் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி விட்டமின் இ ஆயில் சேர்த்து நீங்கள் வந்து தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா ஷாம்பு போட்டு தலைக்கு குளிக்கலாம். நீங்கள் வந்து ரின்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது அந்த முட்டை எக்கோட வாசம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு. எனக்கு வந்து தலையிலையும் வாசம் அடிக்கல, ப்ளஸ் என்னோட வந்து பாத்ரூம்லேயுமே வந்து அந்த எக் ஸ்மெல்லாம் எப்பயுமே அடித்தது கிடையாது. ஸோ இது வரைக்கும் நான் எக் மாஸ்க் போட்டு எனக்கு வந்து ஹேர்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ வந்து அந்த கவிச்ச ஸ்மெல் வந்து வந்ததே கிடையாது. ஸோ இதுக்கு பயந்துக்கிட்டே நிறையா பேர் வந்து எக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. பட் ஒன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண நீங்கள் பழகிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்கை வந்து தவறாமல் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எக்கை யூஸ் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா முடியோட ஷைனிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் ஹேர் கேர் ரொட்டீனே வந்து ஸ்டார்ட் பண்ணலைன்னா இந்த வீடியோவில் இருந்து கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேரோட அந்த டெக்ஸ்சரும் சரி ஹேர் க்ரோத்தும் சரி கண்டிப்பாக வளர்றத உங்கள் கண் முன்னாடியே வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ எல்லாரும் வந்து ஹெல்த்தியாக வெல்தியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். Thanks for watching.